OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். நான் உங்க ஷாலினி செந்தில்குமார். இன்னைக்கு OPOS குக் பாட்ல என்னோட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு அப்பு கோபாலகிருஷ்ணன் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ லாஸ்ட் டைமாக நம்ம மீட் பண்ணோம், நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களான்னு தெரியல. நான் உங்கள் பிஸி ஷெடியூலில் லாஸ்ட் டைம் நான் ஒரு சமைச்சேன், ஒரு சூப் பண்ணோம் இல்லைங்களா? கரெக்ட், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ வீட்டில் போய் என்னோட ஒய்ஃப்கிட்டையும் ஷேர் பண்ணேன். உடனே இதை ஒன்று ஆர்டர் பண்ணி நம்ம சமைச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களையும் ஒரு வாட்டி மீட் பண்ணி நிறைய ரெசிபியை பற்றி கற்றுக்கணும். நான் சொன்னேன் இதில் 7000 ரெசிபி இருக்காமான்னு. என்ன 7000 ரெசிபி இருக்குன்னு சொல்கிற? நம்ம இல்லைப்பா, லாஸ்ட் டைம் நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ அது ஒரு சட்னியே ஒரு விதவிதமாக செய்கிறாங்க. நீ பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி சட்னி செய்வேன், ஒரு வெங்காய சட்னி செய்வேன், ஒரு தேங்காய் சட்னி செய்வேன். இதுக்கு வெரைட்டி சட்னி இருக்கும்போது பயங்கர இது எல்லாமே என்னென்னா இந்த ஒரு இது மூலயமா பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ நிறைய ட்ரை பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 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 ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்கள் சார். ஸோ இன்றைக்கி நானே சமைக்கணும் இதை. எனக்கு லாஸ்ட் டைம் நீங்கள் இதை போடு அதை போடுன்னு சொன்னீங்க. இன்றைக்கி நானே இதை சமைக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ இது சமைக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது லைவாக தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அது நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதுக்கு நாங்கள் யாரும் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. OPOS செஃப்னு அப்படின்னு ஆப் இருக்குது. அதை பார்த்தே நீங்கள் ஸ்டாண்டர்ட் ரெசிபிஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க, மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சு OPOS குக் பாட்டில் போட்டு நீங்கள் டைம் செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை போய் பார்க்க போயிடலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நீங்களே தான் பண்ண போறீங்க அந்த ஆப்பை பார்த்து. ஓகேங்களா? ஓ, இதுலயே எல்லாமே வந்துரும். நம்ம என்ன சமைக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த ரெசிபிஸ் நீங்க உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அதுல நீங்க போட்டீங்கன்னா வேற எந்த ஆப்லயும் கிடையாது, OPOS ஆப்ல மட்டும் தான் வரும் அந்த. ஓகேங்களா? அதுல பாத்தீங்கன்னா நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானது என்ன டிஷ் வேணுமோ அதை நீங்க போட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு நீங்க பண்றீங்களா? நீங்களே தான் பண்ண போறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா நான் தான் பண்ணணும். இப்போ நம்ம புடலங்காய் கூட்டுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சாச்சு, மெஷர் பண்ணிட்டு. இப்போ நீங்க தான் உங்க அந்த ஆப்பை பார்த்துட்டு நீங்க தான் செய்ய போறீங்க. ஓகேங்களா? ஸோ புடலங்காய் கூட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்ய போறேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல, பட் பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரல் டால் நான் எடுத்துட்டு தரேன், நீங்க கரெக்டா பார்த்து போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ரெசிபி இதுலேயே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டால் டின்னட் டால். ஸோ அதை நான் இது ஃபுல்லாக அப்படியே போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஈஸி ஷாப்பன் தக்காளி புடலங்காய். ஓகே, அடுத்தது வாட்டர். இப்போ இதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, எல்லாம் மெஷர் பண்ணியே வச்சாச்சு. ஃபுல்லாகவே ஆமாம், ஃபுல்லாக ஊற்றிருங்க. மெஷர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, அடுத்தது ஆயில். ஆயில். ஓகே, எல்லாமே மெஷர் பண்ணி தான் இருக்குது. ஆமாம் ஆமாம். சால்ட்டு, நெக்ஸ்ட்டு டர்மரிக், அப்புறம் கோகனட் பேஸ்ட்டில் என்னென்ன போட்டிருக்கு சொல்லுங்கள். கோகனட் பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சில்லி, சீரகம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இது பேஸ்ட் பண்ணது. ஓகே சார். இதை மிக்ஸ் பண்ணணுமா இல்லை மிக்ஸ் பண்ண தேவையில்லை. அவங்க மிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தா மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். சொல்லலை, அப்போ நம்ம மூடி போட்டுடலாம். க்ளோஸ் போட்டு இது கரெக்டாக இந்த இந்த பிளாக் ஆகணும். இப்போ நீங்கள் தான் ஆன் பண்ண போகிறீங்க. மெனு. ஓகே, வெஜ் மோடு ஆன். இப்போ ஆன் பண்ணியாச்சு. எத்தனை நிமிஷம் காட்டுது? 2 மினிட்ஸ் காட்டுது. 2 மினிட்ஸ் காட்டுது. ஓகே, அந்த 2 மினிட்ஸில் போன லாஸ்ட் எபிசோடில் நம்ம மீட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி. அப்போவே நம்ம உங்களை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாச்சு. இப்போ அதையும் திருப்பி கேட்டோம்னா பார்க்குற வியூவர்ஸ்க்கும் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். இப்போ அதனால இப்போ நம்ம அவங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு பார்க்குறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக கேளுங்க. ஓகே சார், கேட்குறதுக்கு ஆன்சர் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். சும்மா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் தேசிய பழம் எது? நான் ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஆப்பிள், கொய்யா, பனானா, மேங்கோ. மேங்கோ கரெக்ட் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் தேசிய உணவு எது? இந்தியாவின் ஆப்ஷன்ஸ் சொல்லிடுவா இல்லை நீங்களே? ஆப்ஷன் சொல்லுங்க.
ரொட்டி, ரைஸ், கிச்சடி, பொங்கல். ரைஸ் தான். ரைஸா? ஏன் ரைஸ் சொன்னீங்க? ஸோ அதுதான் வந்து கிராமத்துலேருந்து சமைக்கிறது அந்த ரைஸ் தான். ஸோ அதனால் வந்து ரைஸாக தான் இருக்கணுன்றது ஒரு ஆப்ஷனில் முடிவு எடுத்துட்டேன். இல்லை சார், கிச்சடி தான். கிச்சடி தான். ஓகே ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின்னாச்சும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எந்த நாட்டின் உருவானது? ஆப்ஷன்ஸ்: லண்டன், பெல்ஜியம், பிரான்ஸ், இட்டாலி. இத்தாலி. இட்டாலியா? எதனால நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? ஸோ ஏன்னா நார்மலாகவே வந்து ஒரு மெனூலலாம் பார்த்தீங்கன்னா இத்தாலி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால் இத்தாலியில தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓ, அந்த பேரை வச்சு நீங்களா ஒரு குருட்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அப்படிங்கிறனால ஏன் ஃப்ரான்ஸில் கண்டுபிடிச்சிருக்க கூடாது? கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. இப்போ மைசூர் பாக்குனா மைசூரில் கண்டுபிடிச்சிருக்கலாம்னு சொல்லலாம். நான் அது மைசூரில் கண்டுபிடிச்சிருப்பாங்களான்னு தெரியல எனக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைனா வந்து இத்தாலி தான் இருக்கும். ஏன்னா இத்தாலி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் நான் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் மெனு கார்டில். ஓகே. ஸோ அதனால் அதுதான் இருக்கும் உங்களோட ஆப்ஷனில். இப்போ மதுரை மல்லி அப்படின்றாங்க. அப்போ மதுரையில் மட்டுமா சார் கிடைக்குது? அது சொல்ல முடியாது, எல்லா ஊர்லேயும் கிடைக்குது. பட் அந்த இடத்துல இருக்கிற வாசம் வந்து மற்ற இடத்துல வந்து கிடைக்குமான்றது வந்து பாசிபிள் கிடையாது. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்னா பிரியாணின்னு சொல்கிறோம். திண்டுக்கல்னா பூட்டு தானே சார் கேள்விப்பட்டிருக்கேன். பிரியாணியும் வந்துச்சு மேடம். நிறைய ஃபேமஸ் திண்டுக்கல்ல இருக்குது, ஆம்பூரில் இருக்குது. இப்போ பிரியாணியை பார்த்தீங்கன்னா காமனாக வந்து ஒரு ரைஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு ஸ்டைலிஷாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பிரியாணி வந்துட்டு. எப்பயாச்சும் ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நார்மலாகவே வீட்டில். கண்டிப்பாக அப்பத்து கிராமத்து மக்களுங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டுக்குன்னு ஒரு இது கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த அளவுக்கு கொடுக்கறதில்ல. இப்போ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட் கிடைக்கிறதில்ல. ஸோ பீஸா, பர்கரு, ஸோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சவர்மா அந்த மாதிரி வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதில்ல. எங்கெல்லாம் நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்குதோ, எங்கெல்லாம் போகிறோமோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைபாஸில் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த இடத்துல ஒரு கையேந்தி பவனோ இல்லை ஒரு ஹோட்டலோ ஏதோ ஒன்று ஒரு நம்ம ஒரு பசி தீரத்துக்கு சாப்பிட்றோம். ஆனால் ஹெல்த்தி ஃபுட் கிடைக்கல கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இது வந்து நல்லா லாஸ்ட் டைம் பார்க்கும்போதே ஒரு விஷயம் வந்து எனக்கு புரிஞ்சுது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, ஃபுட்டை நம்ம வெளியே எங்கன்னா போனாலும் எடுத்துகிட்டு போய் சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு பவர் பாயிண்ட் இருந்தால் போதும். நம்ம செய்ய வேண்டிய ஃபுட்டுக்கான தேவையான இன்சூரன்ஸ் இருந்தால் போதும். அதுவும் நீங்கள் ஆப்லேயே சொல்லிட்டீங்க. ஸோ எனக்கு அதுவும் பிடிச்சிருக்கு. ஓகே. நான் ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஆனால் இன்னும் நீங்கள் ஆன்சர்னு சொல்லவே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் இத்தாலி தான் கரெக்டாக நினைக்கிறேன். பெல்ஜியம் சார். பெல்ஜியம். ஓகேங்களா? கண்டிப்பா. ஓகே, நான் கேட்டதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை விட நிறைய எங்களுக்கு வந்து சொன்னீங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து புடலங்காய் கூட்டு வந்து 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும். நம்ம பீப் சவுண்ட் வந்தோடனே நம்ம வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஆப்ல பார்த்தேன் 7000 ரெசிபி இதில் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா. ஸோ இதில் இருக்குன்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து அதை இது பண்ணாவே போதுமா? ஒரு உங்களுக்கு என்ன தேவை, என்ன ரெசிபி வேணுமோ அதில் நீங்கள் சர்ச்சில் போய் எப்பயும் போல நம்ம சர்ச் பண்ணோம்னா அந்த ரெசிபிஸ் வந்துடும் உங்களுக்கு. அதில் உங்களுக்கு என்ன வேணும் எல்லா 7000 வந்து ஸ்வீட்ஸில் எல்லாமே இருக்குது. பிரியாணிலேயே நிறையா வெரைட்டி ஆஃப் பிரியாணிஸ் இருக்குது. ஸ்வீட்டு, இந்த கூட்டு, பொரியல், குழம்பு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் நினச்ச நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். இதோட அட்வான்டேஜ்லாம் என்ன இருக்குது? இதுக்கு நான் வாங்குறேன் இந்த பொருள் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டேஸ்ட்டி பொறுத்த வரைக்கும் நான் ஹாப்பி. லாஸ்ட் டைம் நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ ஒரு சமையல் டேஸ்ட் எனக்கு கிடச்சிது. ஸோ என்னால் இந்த டேஸ்ட்டுக்கு சமைக்க முடியுன்றது வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ நான் வந்து நார்மலாக வந்து ஒய்ஃப் இல்லை அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரசமோ ஒரு சாம்பாரோ ஒரு அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் சூப் வைக்கிறது வந்து ஃபஸ்ட் டைம் சூப் வச்சு அந்த டேஸ்ட்டி நான் செய்யும்போது நான் தான் செஞ்சேனான்றது ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிது. ஸோ இதில் என்ன ஒரு இப்போ நான் சமைக்கணும்னா அன்றைக்கி டைம் அப்போ அந்த டைம் தான் சமைக்க முடியுமா, இல்லை பிஃபோராகவே நான் சமைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? இதில் வந்து ஸ்டார்ட் லேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சார். அதில் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் வர நேரத்துக்கு கரெக்டாக வந்து அது ரெடியாக இருக்கும். நீங்கள் முன்னாடியே சமையல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு இல்லை ஆறி போய் அப்படி சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை இதில். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். ஸோ இப்போ நீங்கள் சமைச்சு வச்சு சாப்பிடணும் அவசியம் இல்லை, நீங்கள் வரும்போதுன்றீங்க. நான் இதில் வந்து செட் பண்ணிட்டு போக முடியும்னு சொல்கிறீங்களா? ஆமாம், இதில் வந்து அதுக்கு தான் வந்துட்டு ஸ்டார்ட் லேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. டைமர். ஆமா. இப்போ நான் ஆபீஸ் போறேன், எனக்கு 2 மணிக்கு நான் வீட்டுக்கு வருவேன், எனக்கு சூடா சாப்பிடணும்னா 2 மணிக்கு டைமர். ஆமா, நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க டைம் செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க வரும்போது ரெடியா இருக்கும். நீங்க எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடுற மட்டும் தான். ஓகேங்களா? அதுதான். அதுவும் இல்லாம இப்போ வந்து கேஸோட ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு போயிட்டு இருக்கு இல்லைங்களா?
இதில் ஓப்போஸ் குக் பாட்டை பொறுத்தளவுக்கு 1 மணி நேரத்துக்கு வந்துட்டு 1 யூனிட் தான் போகுது. அப்படின்ற போது உங்களுக்கு நம்ம சமையல் இதில் பண்ணுறது 2 நிமிஷம் மேக்ஸிமம். வெஜ்னா நான்வெஜ் அதுக்கேற்ற டைம் அவ்வளோ மட்டும்தான் ஒளியை வந்து மேக்ஸிமம் ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸில் நம்ம வந்து குக் பண்ணி முடிச்சிருவோம் நம்ம. அதனால இதில் வந்து உங்களுக்கு டைமும் மிச்சம். ஸோ ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு இது ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி இது சேஃப்டி தான். ஆமாம், சேஃப்டி. உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப இதாகாது, ரொம்ப சுடுறது அந்த எந்த இதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப்டி, ரொம்ப பாத்திரம் செலவு இல்லை, ரொம்ப வந்து சிந்தி செதறி அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம இது செய்யறதுக்கு நிறைய பாத்திரம் இதெல்லாம் இது பண்ணிட்டு இருப்போம். ரொம்ப எல்லாமே ஒரே இடத்துல வந்து இதுவானது. உங்களுக்கு வந்து டைமும் சேவிங்ஸு ரொம்ப கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ரெடி ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஆமாம், இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. ரொம்ப குயிக்காகவே ரெடி ஆகுது உங்களுக்கு. ஆமாம், அதான் ஓப்போஸ் குக் பாட்டோடது. ஓகே, இப்போ ஓப்போஸ் குக் பாட்டில் நம்ம புடலங்காய் கூட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுவும் ஆஃப் ஆகி நின்றுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஓப்பன் பண்ணுங்க. புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், டேஸ்ட் பண்ணாலும் தெரியும். புடலங்காய் எப்படி நல்லா வெந்திருக்குங்களா? நல்லாவே வந்திருக்கு, வெந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே, எல்லாமே கலர்ஸும் ஃபேவரட்டாக இருக்கலாம். இப்போ நம்ம தாளுகை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தாளுகை ஒரு ஸ்பூன். டேஸ்ட் பண்ணி பார்த்துலாமா? கண்டிப்பாக சார். கண்டிப்பாக. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு புடலங்காய் நல்லா இது குக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக குக் ஆகிருக்கு, நல்லா இருக்கு. ஆக்சுவலாக என் ஒய்ஃப் வந்து ஒரு கூட்டு வைக்கணும்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருக்கு. அது இல்லாமல் அந்த கிறிஸ்பியாக இருக்குது, பார்க்குறதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகே, அது வெரி நைஸ். என்ன சொல்கிறது, இது பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு நல்லா ஒரு சப்போர்ட்டோட குக் பாட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பாரம்பரிய சமையல் சாப்பிட்றதுக்கு ஒரு இதுவாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்கு இது ஒரு இதுவாக இருக்குது. ரொம்ப குயிக்காக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்க லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் கூட வந்து குக் பண்ணிவிட்டு அவங்களோட ஒர்க்கை வந்து பண்ணலான்றதுக்கு ஒரு மாடுலேஷனாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த குக் பாட். ஓகே, தேங்க்யூ.